لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في كلامه القديم مخاطبا للنبي صلى الله عليه وسلم: قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. وعن سيدنا عمر بن الخطاب رضي الله عنه أنه قال: أن رسول الله صلى الله عليه وسلم قال: كل سبب ونسب منقطع يوم القيامة إلا سببي ونسبي. يا أهل بيت رسول الله حبكم فرض من الله في القرآن أنزله. كفاكم من عظيم القدر أنكم من لم يصلي عليكم لا صلاة له. கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, மரபு சார்ந்த முன்னரைகளை சுருக்கி கொண்டு இன்னும் சில நிமிடங்களிலே திக்ர் மஜ்லிஸிற்கு வழியுடன் இருப்பதால் என் உரையை துவங்குகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நம்மை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியையும் அதன் மூலம் நாம் அடைய வேண்டிய அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள்வானார். அன்பானவர்களே, மர்ஹூம் உஸ்தாதனா சையது ஈசா ஃபைசி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து அவர்களுடைய வாழும் காலத்திலேயே அவர்களுக்கு சாதனை செம்மல் விருது, அதுபோன்று வாழும் சாதனையாளர் விருது என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. பொன்விழா ஆண்டு நிகழ்வு நடந்திருக்கிறது. அவர்களுடைய மறைவின் அன்று இரங்கல் கூட்டம் நடந்திருக்கிறது. பல மதரசாக்களில் ஈசால் சவாப் ஓதப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் கூட்டங்கள் நடந்திருக்கின்றன. இன்றும் ஏறக்குறைய 40வது நாளை நிறைவாக அடையும் பொழுதும் இங்கும் காலை முதல் பல மஜ்லிஸுகள் அவர்களை குறித்த அளவிட முடியாத, சொல்லி தீர்க்க முடியாத எத்தனையோ நற்பண்புகளை குறித்து நாம் இங்கு பேசியிருக்கிறோம். நிறைவாக ஒரு சில வார்த்தைகளை பரக்கத்திற்காக நானும் பேசி நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய ஃபضல், நிஅமத்து, சிறப்பு, அது 2 விதமாக இருக்கும். ஒன்று வஹபின்னு சொல்லுவாங்க, மற்றொன்று கஸ்பின்னு சொல்லுவாங்க. உலமாக்களுக்கு தெரியும். வஹபி என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய சிறப்பு. கஸ்பி என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த மனிதர் மூலம் அவருக்கு கொடுக்கக்கூடிய தௌஃபீக். நாம் ஏறக்குறைய பல செய்திகளை, நாம் அறிந்த செய்திகளை, ஹஜ்ரத் அவர்களை அணுகியதிலும் கேட்டதிலும் பார்த்ததிலும் அவர்களிடமிருந்து அனுபவித்ததிலும் நாம் அறிந்த விஷயங்களை நாம் பேசுகிறோம். ஏறக்குறை அவையெல்லாம் அவர்களுடைய கசபி. அவர்கள் இந்த தீனில் இஸ்திகாமத்தாக இருந்து அல்லாஹ் ரசூலுக்காக சகித்து வாழ்ந்து பொறுமையாக இந்த சமூகத்தை வழிநடத்தியதில் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியும் தௌஃபீக்கும். அது அவங்களுடைய கஸ்பின்னு சொல்லுவாங்க. அவர்கள் உழைத்து சம்பாதித்தது. இந்த இஸ்திகாமத் என்பதும் இந்த தீனில் இவ்வளவு உயர்ந்த நிலைப்பாடோடு அவர்கள் வாழ்ந்தது என்பதும் அவர்கள் உழைத்து சம்பாதித்தது. என்றாலும் இதற்கு துணையாக இருக்கக்கூடிய மற்ற ஒன்றுக்கு தான் வஹபி என்று சொல்வார்கள்.
அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்க உழைப்பு இல்லாமையே கொடுத்தது. இவ்வளவு உயர்தரமாக பேசப்படக்கூடிய அளவுக்கு ஹஜ்ரத் அவர்களுக்கு இவ்வளவு நற்பண்புகள் விளைந்ததனுடைய காரணம் என்ன என்று நாம் பார்த்தால் அதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. ஒரு சிலதை மட்டும் நான் இங்கு நினைவு கூறுகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒல் பலது தொய்யிபு யஹ்ருஜு நபாத்துஹு பியதினி ரப்பி. நல்ல பூமி என்பது, நஞ்சை பூமி என்பது அல்லாஹ்வினுடைய உதவியுடன் நல்லவற்றை தான் அது விளைவிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வேற இடத்துல சொல்லும்போது லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தொய்யிபத்தன் கஷஜரத்தின் தொய்யிபத்தின் அஸ்லுஹா தாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ்ஸமா. அல்லாஹு தஆலா இந்த கலிமத்து தொய்யிபா என்று மனமான இந்த கலிமாவிற்கு உதாரணம் சொல்லும் பொழுது அது ஒரு மனமான மரத்திற்கு சமமானது. அந்த மரத்தினுடைய வேர் மிக ஆழமாக இருப்பதை போன்று அதனுடைய கிளைகள் வானளாவியதாக இருக்குதுன்னு சொல்றான். ஹஜ்ரத் அவர்களுடைய வேர், ஹஜ்ரத் அவர்கள் எந்த பூமியில எந்த மண்ணில் அவர்கள் விளைந்தார்களோ அந்த வேரை நாம் எடுத்து பார்த்தால் அது கியாமத்து வரை தொடரக்கூடிய மிக சிறப்பிற்குரிய நல்ல குடும்பத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு பிறக்க வச்சிருக்கிறான். சையதுனா இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா அஹ்ல பைத் ரசூலில்லாஹி ஹுப்புகும் ஃபர்தும் மினல்லாஹி ஃபில் குர்ஆனி அன்ஸலஹு கஃபாகும் மின் அதீமில் கத்ரி அன்னகும் மல்லம் யுஸல்லி அலைக்கும் லா ஸலாத லஹு. சையதுனா இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினரை பார்த்து சொல்கிறார்கள், அஹ்லு பைத்துகளான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்களே, உங்களை மஹப்பத் வைப்பது அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு கட்டளையிட்ட ஃபர்து. தொழுகை எவ்வாறு ஃபர்தோ, நோன்பு வைப்பது எவ்வாறு ஃபர்தோ, அதுபோன்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக சொல்கிறான், குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபியே, நீங்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லிவிடுங்கள், நான் உங்களிடத்தில் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை, என்னுடைய குடும்பத்தினரை நீங்கள் மஹப்பத் வைக்கணுங்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை மஹப்பத் வைப்பது என்ற ஃபர்லை இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஹ்லு பைத்தினர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களே, உங்களை மஹப்பத் வைப்பது எங்கள் மீது ஃபர்து. உங்களுக்கு ஒரே ஒரு சிறப்பை மட்டும் நான் சொல்லி போதுமாக்கிக் கொள்கிறேன், மல்லம் யுஸல்லி அலைக்கும் லா ஸலாத லஹு. உங்கள் மீது ஸலவாத்து சொல்லாமல் எந்த தொழுகையும் நிறைவேறாது. இப்போ இந்த நொடியில் எத்தனையோ இடங்களில் சுபுஹு, லுஹர், மகரிபு, அஸ்ர், மகரிபு, இஷா என்று எல்லாரும் தொழுது கொண்டிருப்பார்கள். கை கால்களை எல்லாம் அசைத்து நிறைவாக அவர்கள் அத்தஹியாத்தில் அடங்கி ஒடுங்கி இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவதுடனேயே வாலா ஆலி சையதுனா முஹம்மது என்று ஸலவாத் சொல்றோம் இல்லையா? இந்த நொடி எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்குது. ஃபர்து தொழுகை கூட வேண்டும் என்று சொன்னால், அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் மீது நம்ம ஸலவாத் சொல்லணும். ஹஜ்ரத்துக்கு இவ்வளவு உயர்தரமான ஒரு பண்பு கிடைப்பதற்கு அவர்களுடைய முயற்சி ஒரு காரணம் என்றால், அதைவிடெல்லாம் முதல் முன்னோடியாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அவனுடைய தனிப்பட்ட சிறப்பில் ஹஜ்ரத் அவர்கள் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரப்புள்ள, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. நமக்கு தெரியும் இவர்களுடைய முன்னோர்களை பற்றி எத்தனையோ அரபியிலும் தமிழிலும் உருதுவிலும் பல நூல்கள் இருக்கின்றன. ஹஜ்ரத் அவங்களுடைய வாப்பான்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய குடும்பத்தினர்களுடைய எத்தனையோ மூதாதையர்களுடைய கபருக்கு மேலே குப்பாக்கள் அமைந்திருக்கின்றன. இப்போ சமீபத்தில் குவைத்திலிருந்து ஒரு கிதாப் வாங்கிட்டு வந்த அஹ்லாமுல் ஹனாபிலா மின் அஹ்லில் பைத்துன்னு ஒரு கிதாப். அதில் ஹஜ்ரத் சையதுனா கௌசு ஸகலைன் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தினரை பற்றி எழுதுகிறாங்க. சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 4 மனைவிமார்கள், 49 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் ஒரு 13 குழந்தைகள் தான் ஹயாத்தோடு நீண்ட காலம் வாழ்ந்தார்கள், மற்றவர்கள்லாம் சின்ன வயசில் வஃபாத் ஆகிட்டாங்க என்று சொல்லும் பொழுது
அதில் ஒரு பெருமகனாரை பற்றி சொல்கிறார்கள். ஹதரத் சையீது ஈசா இப்னு அப்துல் காதிர் ஜீலானி கௌஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு குழந்தை பேர் ஷரஃபுத்தீன் சையீது ஈசா. அவர்களை பற்றி கூறக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தா அவங்க பெரிய முஹத்திஸாக இருந்தாங்க, ஃபகீஹாக இருந்தார்கள். கௌஸ் நாயகம் அவர்களிடத்திலேயே பாடங்கள் படித்தார்கள். பகதாது ஷரீஃபிலும் மிஸ்ரிலும் ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அனைவரும் திருப்திப்படும்படியான நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று அவருடைய சிறப்புகளை அதில் பட்டியலிட்டு பலதும் சொல்கிறாங்க. இந்த சையீது ஈசா என்பது தான் ஹதரத்துடைய குடும்பத்தினுடைய பல பேருக்கு இந்த ஈசா என்ற பேர் வருவதற்கு காரணம். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அருமை மகனுக்கு வைத்த பேர். ஹதரத் அவர்களுடைய நசபில் அந்த ஷஜராவை எடுத்து பார்த்தா அவங்களுடைய மலரில் அல்லது வீட்டில் போய் பார்த்தா தெரியும் அவங்க வர்றாங்க. சையீது ஈசா ஷரஃபுத்தீன் சையீது ஈசா இப்னு அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெருமகனார். அவர்களுடைய முன்னோர்கள் எல்லோருமே நல்ல முறையில் தீனுக்கு ஹிதுமத்து செய்தே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். இன்று தென் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தென் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஆன்மீகம் தலை தூக்கி இருக்கிறதோ அதற்கெல்லாம் ஹதரத்தருடைய குடும்பத்தினர் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறாங்க. சையீத் ஈசா ஃபைசி ஹதரத் அவங்களுடைய 9வது வாப்பா ஷேக் உஸ்மான் ஒலியுல்லா கத்தசல்லாஹு ஸல்லல்லாஹு கடைநல்லூரில் அடங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய பாட்டனார் ஷேக் உஸ்மான் ஒலியுல்லா என்ற பெரிய மகான் இருந்தாங்க. அவர்கள் திட்டுவிலை என்ற ஊரில் இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் கனவுல வந்து நீங்கள் இந்த மாதிரி கடைநல்லூர்னு ஒரு ஊருக்கு போகணும், அங்கே ஒரு செல்வந்தருடைய கனவுல நான் ஒரு பள்ளிவாசல் கெட்டுவதற்கு சொல்லியிருக்கிறேன், அவ்வாறு அவர் கெட்டினால் அவருடைய நோய் நீங்கும் என்று சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அங்கே போய் அந்த பள்ளியில் இமாமத்து செய்யணும்னா. இவங்க முழிச்சு பார்க்குறாங்க. கடைநல்லூரில் ஒரு செல்வந்தர் அந்த மாதிரி பள்ளிவாசல் கட்டத்துக்கு எல்லாவித ஏற்பாடும் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு இவர்கள் இந்த கனவுல சொன்னது யாராக இருக்கும் என்று அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். அடுத்த நாள் கனவில் வந்து அவர்கள் சொல்கிறார்கள், அனல் ஹிதர், நான் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று கிதாபுகளில் இருக்குது. இன்றைக்கும் சாதாரணமாக நம்ம தமிழில் கூட பார்க்குறதா இருந்தால் முஸ்லீம் புலவர்கள் வரலாறுன்னு ஒரு கிதாப் இருக்குது, அப்துல் ரஹீம் அவங்க எழுதின கிதாப். அதில் பார்த்தா கூட இந்த சம்பவம் ஷேக் உஸ்மான் ஒலியினுடைய சம்பவம் வருது. அப்படி அவங்களுடைய மகனார் ஷேக் மீரா லப்பை அவர்களை கடையநல்லூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இன்று கடையநல்லூரில் இருக்கக்கூடிய ஷேக் உஸ்மான் ஒலியுல்லா. இந்த ஷேக் மீரா லப்பை ஒலியுல்லா முதலாக இமாமத்து செய்தது தான் இன்று கடையநல்லூரில் இருக்கக்கூடிய ஜாமியா பள்ளிவாசல். நான் இதையெல்லாம் ஏன் இங்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பல நூல்கள் வாயிலாகவும் பயான் வாயிலாகவும் கேட்டுறோம். இந்த பரக்கத் அவர்களுக்கு எப்படி வந்தது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அதனுடைய மஹப்பத் இன்னும் அதிகமாகும். இந்த மஹப்பத்தை நாம் அதிகரிப்பது தீன்ல வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து சொன்னார்கள், அனைத்து குடும்பத்தினுடைய சொந்த பந்தங்களும் எல்லாம் முறிந்துவிடும், என்னுடைய குடும்பத்தினுடைய சொந்த பந்தம் மட்டும்தான் கியாமத் வரை நிலைத்து நிற்கும்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரை மஹப்பத் வைப்பது, அவர்களுடைய குடும்பத்தினராக இருப்பது என்பது அது கியாமத்தில் அது கூட அவர்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த தரஜாவை கொடுப்பதற்கு போதுமானதாக இருக்கு. அப்படி ஷேக் உஸ்மான் லப்பை ஒலியுல்லா கத்தசல்லாஹு சிர்ருல் அசீஸ் ஹிஜ்ரி 1111 அவங்க கடையநல்லூரில் பிறந்தாங்க. அவங்களுடைய வரலாறுகள்லாம் அங்கே நம்ம சாதாரணமாக இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்தில் கூட பார்க்க முடியும். ஹசரத் இன்னைக்கு காலையில் ஈசா ஹசரத்தினுடைய மகனார் யூசுப் சிராஜி ஹசரத் அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆன்மீகத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காதிரியா தரீகா என்றும் இருக்கிறது, சிஸ்தியா தரீகா என்றும் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு இயல்பாகவே ரெண்டும் சேர்ந்த தரீகாக்கள் மேலே எனக்கு ரொம்ப மஹப்பத்துன்னு ஹசரத்து எதேச்சையாக சொன்னாங்க. நான் ஷேக் உஸ்மான் ஒலியுல்லா அவர்களுடைய முன்னோர்களெல்லாம் பார்த்தால் அவர்கள் அனைவரும் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு குடும்பத்தினர்கள். அந்த அனைவரும் சிஸ்தியா தரீகாவை தென்னிந்தியாவில் பரப்பியவர்கள். ஷேக் உஸ்மான் ஒலியுல்லா அவர்கள் கடைநல்லூரிலே நல்ல ஷேக்குமார்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய பாட்டனார் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர்கள் கனவின் மூலமாகவும் முராக்கபாவின் மூலமாகவும் முறையிடுகிறார்கள். முறையிடும் பொழுது
அவர்கள் சொல்கிறார்கள், எத்தனை நாளாய் பிரயாசிக்கும் என் மனது இறங்கி ரட்சித்தருள் ஐயா. முஹியதீன் அப்துல் காதர் ஜீலான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள முராக்கபால பார்க்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கு பெற்றவங்களும் அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய கவிதை நூல்கள் இன்னைக்கு இருக்குது. அதில் அவங்க சொல்கிறாங்க, சையது மீரான் முஹியத்தீன் வந்தார், ஜெயிலானி வாழும் அப்துல் காதர் முஹியத்தீன் வந்தார் என்று முஹியதீன் அப்துல் காதர் ஜீலான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கனவுலையும் நனவுலையும் வந்து சொன்ன உபதேசங்களை எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, கண்டேன் மையல் கொண்டேன் எந்தன் கனவினிற் கண் குளிரவே. நான் என்னுடைய கனவுல முஹியதீன் அப்துல் காதர் ஜீலானியை பார்த்து அதுக்கு பிறகுதான் நான் ஒரு ஷேக்கை தேடி போனேன். அந்த நேரத்தில் முஹியதீன் அப்துல் காதர் ஜீலானி என்னுடைய கனவுல வந்து சொன்னாங்க, என்னுடைய பேரப்பிள்ளையில் ஒருவரான சையது மஸ்ஊத் வலியுல்லான்னு ஒருத்தவங்க கடையநல்லூருக்கு வருவாங்க, அவங்கள்ட்ட போய் நீ பையத்து வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. சையது மஸ்ஊத் வலியுல்லா வந்து ஷேக் உஸ்மான் வலியுல்லா அவர்களோட இடத்துல வந்து பையத்து கேட்டு அவங்க ஷேக் உஸ்மான் வலியுல்லா போகும்பொழுது சாதாரணமாக கொடுக்கல, பல தூரம் சுத்த வச்சாங்க. அதற்கு பிறகு சொன்னாங்க, நீ கண்ணை மூடி நான் யாருன்னு சொல்லு, அப்போ தான் பையத்து தருவேன்னா. அவங்க சொன்னாங்க, கண்ணை மூடிட்டு சொன்னாங்க, நீங்கள் ஹாஜா பந்தே நவாஸ் கேசூதராஜ் ரலியல்லாஹு அன்ஹு முஹியதீன் அப்துல் காதர் ஜீலானுடைய பேரப்பிள்ளை, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்களிடத்தில் பையத்து வாங்க வேண்டும் என்று என்னுடைய பாட்டனார் முஹியதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதனால் நான் வந்திருக்கிறேன். இவ்வாறு அவங்களுடைய குடும்பத்தில் பையத்து பெற்றது சிஸ்தியா தரீக்காவாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் முஹியதீன் அப்துல் காதர் ஜீலானுடைய குடும்பத்தில் வந்தவங்களாக இருந்தாங்க. இந்த ஷேக் உஸ்மான் முஹியதீன் வலியுல்லாவுடைய தரீக்காக்களில் தான் மேலப்பாளையத்தில் பசீரப்பான்னு ஒரு அப்பா அடங்கியிருக்கிறாங்க, கீழக்கரையில் கல்வத்து நாயகம் என்று அடங்கியிருக்கிறார்கள். இவ்வாறு தென் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஹதரத் அவர்களுடைய குடும்பத்தினர் செய்த சேவை மிக அளப்பரியது. ஈசா ஹஜரத்தை அடிக்கடி இந்த பக்கமாக போகும்போது சந்திச்சுட்டு போகிற பழக்கம் இருக்குது. ஹஜரத்து உட்கார்ந்தா அவ்வளோ ராகத்தாக இருக்கும். அந்த நேரத்தில் ஹஜரத் சொன்னாங்க, எனக்கும் கௌஸ் நாயத்து மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம், அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறதுல நான் ரொம்பவே ஆசைப்பட்டு பல நாள் துவா கேட்பேன். அப்படி துவா கேட்டால் அந்த துவா நமக்கு வீணாகாது. ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் துவா கேட்டு அது கிடைக்கலன்னு சொன்னால் அதனுடைய பலனை அல்லாஹ் தஆலா ஆகிரத்தில் தருவான், இந்த துவா நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று ஹஜரத்து சொல்லிட்டு சொன்னாங்க. ஹஜரத்தினுடைய குடும்பத்தினுடைய அந்த பரக்கத்தை சொல்வதற்காக நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க அக்கா என்ன செய்வாங்கன்னா, அடிக்கடி சுல்தான் மஹ்மூத் கஸ்னவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி வந்த சலாத்தே லக்கி என்ற லக்கி சலவாத்தை ஓதுவாங்க. அப்படி ஓதி பல தடவை எங்கள் அக்கா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்துருக்காங்கன்னு சொல்லும்போது ஹஜரத்து கண்ணீர் வடித்து சொன்னாங்க. அப்படி அவர்களுடைய குடும்பத்திலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு தீனுடைய ஆர்வத்தையும் பற்றுதலையும் கொடுப்பதற்கு முக்கிய காரணம் கௌசுல் ஆலம் முஹியதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்திலே அவர்கள் பிறந்தது என்பது ஒரு முக்கியமான காரணம். ஹஜரத் சொன்னாங்க, எனக்கும் சிஸ்தியா தரீக்காலையும் பையத்து வாங்கியிருக்கிறேன், நான் காதரியா தரீக்காலையும் பையத்து வாங்கியிருக்கிறேன். அவ்வாறு ஒரு தடவை நானும் பாரி ஹசரத் அப்துல் பாரி ஹசரத் அவங்களும் என்னுடைய காக்கா சையது முகமது ஆலிம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு நாங்கள் நாகூர் ஷெரீஃபில் போய் அங்கே ஒரு ஷேக்கை சந்தித்தோம். நாகூர் பாதுஷா நாயகத்தில் நாங்கள் போய் ஜியாரத்து செஞ்சு முடிக்கிறோம். அன்று அங்கே ஒரு பெரிய ஆன்மீக மாநாடு நடந்தது. அங்கு ஒருவர் மிக உயர்தரமான நல்ல ஆடையில் அழகான முறத்தில் அழகான தோற்றத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்கள பற்றி விசாரிக்கும் போது சொன்னாங்க, இவங்க முஹியதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுடைய பேரப்புள்ள ஹைதராபாத்தை சார்ந்தவர்கள் சையத் அஹ்மது முஹியதீன் என்று அவங்களுடைய பேர் என்று சொன்ன நேரத்தில் நானும் அப்துல் பாரி ஹசரத்தும் அவங்கள போய் சந்தித்தோம். அங்கே ஷாவுல் அமீது பாதுஷாவுனுடைய ஜியாரத்திற்கு பிறகு எங்களுக்கு பையத்தும் கிடைத்தது. என்னை போன்று அன்று பையத்து வாங்கியவர்கள் மதராஸில் இருக்கக்கூடிய அன்வரி ஹசரத்துன்னு ஒரு ஹசரத் இருந்தாங்கன்னு ஹசரத் சொன்னாங்க. இதையெல்லாம் நாம் நினைவு கூறுவதற்கு காரணம், ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தில் உடலுடைய பலம் இருக்கும், அதுபோன்று அவருக்கு திறமைகள் அறிவு எல்லாம் இருக்கும். ஆனால் அதை விட தாண்டி அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவர், வில் பவர் என்பது அவர் அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் வலிமார்கள் மீதும் என்னென்ன ஈடுபாடு கொண்டிருக்கிறார்களோ
ஆன்மீகத்தில் அவர்களுக்கு என்னென்ன ஈடுபாடு இருக்கிறதோ அந்த ஈடுபாடினுடைய பரக்கத்து தான் அவர்கள் இத்தனை வருடமாக இந்த மஜ்லிஸில், இந்த மஸ்ஜிதில் அவங்களால இருக்க முடியும். சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நான் 10 வருஷம் ஹிதுமத் செஞ்சுருக்கிறேன். நான் ஏதாவது ஒன்று செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிம ஸனஅத, நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று என்னிடம் கேட்க மாட்டார்கள். நான் ஏதாவது செய்யவில்லை என்று சொன்னால் நீ ஏன் இவ்வாறு செய்யவில்லை என்று கேட்க மாட்டார்கள் என்று சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய ஹதீஸுக்களை வல்லுநர்கள் சொல்றாங்க, இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெருந்தன்மை. ஒரு மனிதர் நம்மக்கிட்ட வந்து ஹிதுமத் செய்கிறாரு, ஒரு சின்ன வயசுக்காரராக இருக்கிறாரு, அவர் தவறு செய்யும் பொழுதெல்லாம் ஏன் செஞ்சேன்னு கேட்கக்கூடாதுன்னு இந்த ஹதீஸில் அர்த்தம் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் யாரையும் தர்பியத்து செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக துஆ செய்கிறாங்க, ரஹிமல்லாஹு உம்ரஅன் அல்லக சௌத்தஹு ஃபீ பைத்திஹி லியுஅத்திப அவுலாதஹு, தன்னுடைய குழந்தைகளை நல்ல முறையில் ஒழுக்கத்தோடு வளர்ப்பதற்காக வேண்டி யார் வீட்டில் சாட்டையை தொங்க வைத்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. சாட்டையை வச்சு அடிக்கிறதுக்கு இல்லை, மிரட்டலாம், காயம் ஏற்படாத மாதிரி லேசாக என்ன செய்யலாம், வலியை உருவாக்கலாம். அதுக்கு அவ்வாறு சாட்டை வைப்பது சுன்னத். அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நமக்கு வாங்கி தரும். இன்று புதிய ஒரு முறையாக எந்த மாணவனையும் அடிக்கக்கூடாது, எந்த பிள்ளைகளையும் தொடக்கூடாது என்று சொல்வதின் காரணத்தினால் இன்றைய சமூகம் எந்த போக்கு போயிட்டு இருக்கு நமக்கு தெரியும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 10 வருஷம் ஹிதுமத் செஞ்சாங்க. 10 வருஷத்தில் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை செய்தீர்கள் என்றும் கேட்கவில்லை, ஏன் இதை செய்யாமல் விட்டீர்கள் என்று கேட்கல என்று சொன்னால் அதற்கு விளக்கம் எழுதுபவர்கள் கூறுகிறார்கள், இமாம்கள், அவர்கள் அவ்வளவு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வர்றாங்க என்று புரிந்து அவங்க செயல்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை அதட்டாமல் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம சரி பண்ணிக்கலான்னு அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்த உடனே அடுத்த தடவை அதை மிக தெளிவாக திருத்தி கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. ஹஜ்ரத் அவங்க இங்கே ஒரு 55 வருஷம் இருந்தாங்கன்னு சொன்னால் அதோடு ஒரு 5 வருடம் தராவியும் தொழுவித்தார்கள் என்றால் இங்கே எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாரும் மனிதர்கள் தான். 2 பக்கத்திலையும் பரஸ்பர ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும்படியாக ஹஜ்ரத்துடைய நடவடிக்கைகள் இருந்துச்சுங்கிறது தான் இதுக்கு மிகப்பெரிய ஆதாரம். அதனால் நாம் ஹஜ்ரத் அவர்கள் மூலமாக எத்தனையோ நமக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஹஜ்ரத்து நம்முடைய வாப்பாவுக்கு பேர் வச்சுருப்பாங்க, வாப்பாட வாப்பா கூட பேர் வச்சுருப்பாங்க, நமக்கு ஓதி தந்திருப்பாங்க, 3-4 தலைமுறைகள் ஓதி தந்திருப்பார்கள். அவர்கள் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை, பொதுவாக நாம் அத்தஹியாத்தில் என்ன செய்கிறோம், அல்லாஹ் மகஃபில்லி ஒலி வாலிதைய ஒலி உஸ்தாதின்னு ஓதுறோம். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை இமாம் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு இஹ்யா உலூமுதீனில் குறிப்பிடுறாங்க. மா ஸல்லைத்து ஸலாத்தன் இல்லா வ தஅவுது லிஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு, நான் எந்த தொழுகை தொழுதாலும் என்னுடைய உஸ்தாத் ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நான் துஆ செய்யாமல் தொழுகையை நிறைவு செய்வதில்லை. நமக்கு சில நேரங்களில் சில நிஅமத்துகள் இருக்கும்போது தெரியாது, அது நம்மை விட்டு வெளிப்படையாக மறையும் பொழுது தான் தெரியும். ஆனால் இது அதற்கு பிறகும் அந்த நிஅமத்தை நாம் தொடர்படியாக கட்டி காக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிஅமத்தை நினச்சி பார்க்கணும். ஒரே ஒரு சின்ன கதையை நான் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். சையதுனா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அது போன்ற ஃபார்சி கவிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு கதை. ஒரு மனுஷர்கிட்ட ஒரு குதிரை இருந்துச்சான். அந்த குதிரை ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு அவர்கிட்ட. உதாரணத்தை வெறும் உதாரணமாக மட்டும் பார்க்கணும். குதிரை ரொம்ப வருஷமாக அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அது நல்ல குதிரை தான், எல்லா தேவைகளும் அதன் மூலமாக அவருக்கு நிறைவேறுது, எல்லாம் நடந்துட்டுருக்குது. ஒரு நாள் அவர் யோசிக்கிறார், எப்போ பார்த்தாலும் இந்த குதிரை தானே நம்ம பார்த்துட்ருக்குறோம், இந்த குதிரையை நம்ம விற்று போட்டு வேற ஒரு குதிரை வாங்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். சந்தைக்கு போகிறார். போய் இந்த குதிரை எப்படியாச்சும் விற்றுடலாம்
அப்படின்னு முடிவு எடுக்கும் பொழுது, குதிரையை விற்கும்போது சும்மா விற்க முடியாதுல்ல, அதை விற்று அதில் வர்ற காசை வச்சு தான் அடுத்த குதிரை வாங்கணும். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, அந்த குதிரையை பற்றி சொல்கிறார். இந்த குதிரை எப்படிப்பட்ட குதிரை தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வந்துட்டான், அந்த குதிரையில் ஏறி போய் உடனே தண்ணீரை எடுத்து கொண்டு வர முடியும். என் பிள்ளைகளை மக்தப் மதரசாக்கு இந்த குதிரையில் தான் கூட்டு போவேன். என்னையும் என் மனைவி என்னுடைய மக்களையெல்லாம் இந்த குதிரை சுமந்து செல்லும். நான் குறைந்த உணவு போட்டால் கூட அது நிறைவாக எனக்கு என்ன செய்யும், அதனுடைய ஓட்டத்தை குறைக்காமல் களைப்பில்லாமல் ஓடும். நான் எங்காவது தூங்கிவிட்டால் என்னுடைய தூக்கத்தை கலைக்காமல் அது அமைதியாக இருக்கும். இப்படி குதிரையினுடைய நன்மைகளை எண்ணி எண்ணி பார்க்குறார். அப்போது சாதாரணமாக ஒரு 12,000 திர்ஹமுக்கு போக வேண்டிய அந்த குதிரை, ஒருவர் இந்த குதிரையினுடைய இயல்புகளெல்லாம் கேட்டு கேட்டு 16,000 திர்ஹம், 20,000 திர்ஹம், இப்படி 40,000 திர்ஹத்துக்கு அது போயிடுச்சு. ஒருத்தர் சொல்கிறார், நான் 40,000 திர்ஹத்துக்கு இதை எடுத்துக்கிறேங்கிறார். இப்போ அந்த கடைசியாக இவர் வந்து அதை 40,000 திர்ஹத்தை அதை வாங்கக்கூடிய ஒரு கையில் கொடுக்கும் பொழுது, இந்த குதிரையை விற்க வந்தவர் என்ன செஞ்சிட்டாருன்னா கையை எடுத்துட்டார். வேணாங்க, நான் விற்கலைங்கன்ட்டு. என்னங்க, நீங்கள் தான் இவ்வளோ தூரம் அந்த குதிரையை பற்றி சொன்னீங்க, எல்லாம் செஞ்சீங்க, திடீர்னு விற்கலைன்னு சொல்கிறீங்களே. இல்லை, இத்தனை நாளாக இந்த குதிரை என்கிட்ட இருந்துச்சு, அதனுடைய கதிரும் தீமத்து எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ நான் விற்கலான்னு நினைக்கும் போது தான் அதை நான் நினச்சி பார்க்குறேன், இந்த குதிரை எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறது. என்னிடத்திலே இருந்த இந்த குதிரை எவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்திருக்கிறது. இந்த குதிரையின் மூலம் நான் எவ்வளவு பயன்களை பெற்றிருக்கிறேன். இன்றும் சோறாமல் அது இருக்கிறதேன்னு நான் நினைக்கும் பொழுது, நீ 40,000 ரூபாய் இல்லை 80,000 80,000 தீனார் தான் நான் தரமாட்டேன்ட்ட. இந்த கவிதைக்கு கீழே எழுதுகிறாங்க, விளக்கம் எழுதுகிறாங்க, ஒரு நிஅமத் அதை நாம் ஷுக்ர் என்ற கயிறை வைத்து கட்ட வேண்டும். அதற்கு பிறகு ஃபிக்ர் என்ற ஒரு பானத்தை வைத்து அதற்கு தண்ணீர் நனைத்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது காய்ந்துடும் எழுதுகிறாங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு கிடைத்த அந்த நிஅமத்துகளை நினைத்து பார்க்க வேண்டும். அதில் குறிப்பாக ஹதரத் அவர்களுடைய மகனார், அவங்க இப்போ வந்து இந்த பள்ளியில் இமாமா இருக்கிறாங்க. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போல, வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ் என்னை பிற்கால மக்களுக்கு லிசானு சிதுக்காக ஆக்கிவிடு என்று சொன்னார்களே. நாம் ஹதரத் அவர்களிடத்திலே என்ன முறையில் நடந்தோமோ, ஹதரத் அவர்களை நாம் எந்த முறையில் பார்த்தோமோ, அந்த பேணிக்கையை நாம் என்ன செய்யணும், அதே முறையை குறையாமல் ஹதரத்தினுடைய ஹிதுமத்தை செய்யக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஹதரத் அவர்களுடைய 2 மகனார்கள், ஒருத்தவங்க அஷ்ரஃப் அலி ஹசரத், அவங்க கடைநல்லூரில் உஸ்தாதாக இருக்கிறாங்க. யூசுப் ஹசரத் நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாப்பாவுக்கு மிகப்பெரிய பாரம்பரியமான அனுபவம் இருக்கும். மகனார் இப்பொழுதுதான் இந்த பள்ளிக்கு அவர்கள் இமாம் என்ற பொறுப்போடு வந்திருக்கிறார்கள். வாப்பாவோடு கம்பேர் பண்ணி என்ன செய்யக்கூடாது, ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடாது. வாப்பாவினுடைய முறையில், வாப்பாவினுடைய சின்ன வயசில் அவங்க இருந்திருப்பாங்களே, அப்போ நம்மளுடைய வாப்பாவும் தான் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த முறையில் நாம் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால்தான் இந்த பந்தமும் இந்த பிணைப்பும் இந்த பாசமும் தொடரும். அல்லாஹ் தஆலா அத்தகைய நல்ல பிணைப்பையும் பாசத்தையும் நமக்கு தந்தருள்வானாக. அஹ்லு பைத்துகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சீராகவும் சிறப்பாகவும் ஆக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். பிஜாஹி சையதுனா முஹம்மதில் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.